ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் 4:30 ஆகுது. ஏன் இப்போ எழுந்துச்சேன்னா, கொஞ்சம் எனக்கே வந்து ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கிற மாரி எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்குது. கொஞ்சம் வந்து முன்னலாம் நான் வந்து ரன்னிங் பிளேயரா. முன்னலாம் வந்து நான் சின்ன வயசில் ரன்னிங்லாம் ஓடி ப்ரைஸ் வாங்குவேன்னு எங்கள் அம்மாவே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ நான் ரன்னிங்கும் போகிறதில்ல, வாக்கிங்கும் போகிறதில்ல, எதுவுமே நான் பண்ணுறதில்ல. ஸோ ஓகே, கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கு பேக் நான் எப்படி இருந்தேன்னு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ எப்படி இருந்ததுன்னு நான் ஒரு ஃபோட்டோவ அப்படியே அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் மாரி பண்ணலாமே அப்படின்ட்டு வந்து எனக்கு யோசித்தேன். அதனால் சரி, நான் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு நான் கன்டென்ட்டாக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் வெயிட் லாஸ் பண்ணுற டே 1 அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க, இன்றைக்கி காலைல நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் எடுத்தோனே நான் வாக்கிங் போக போகிறேன். மணி 4:30 ஆகுது. இன்றைக்கி அப்படியே ஸ்லோவாக வாக்கிங் போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம், இன்றைக்கி வெளி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்ப்போம். வார்ம் அப் பண்ணுங்க கைஸ். வார்ம் அப் பண்ணிட்டு ஏன்னா ஓடி ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, ஸ்லோவாக நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நடந்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம இன்னும் ஜஸ்ட்டு வந்து சும்மா இப்போ வாக்கிங்கில் தான் இருக்கேன். ஆனால் நான் ஜாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம வர்றது எங்கன்னா, அண்ணா நகர் 12th மெயின் ரோட்டில் வந்து இருக்கோம். ஸோ காலையிலே நிறைய பேர் போவாங்க, நாம் போவோம். அப்படி ஃபோனு ரோட்டில் விட்டு போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. இதனால் வேறு என்னையெல்லாம் எல்லோரும் வேறு பார்க்குறாங்க. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், போய்கிட்டே இருப்பேன். பார்ப்போம். ஜாகிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி, வாக்கிங் தான் போயிட்டுருக்கேன். ஜாகிங் மாதிரி மெதுவாக போயிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் நல்லா இருக்குது, பரவாயில்ல. 5 o'clock நிறைய பேர் போகிறாங்க. நான் தான் சோம்பேறி ஆகிட்டணும் அப்படின்ட்டுருக்கு. பட் ஆனால் ஃபஸ்ட் டே அனுபவம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு பயம், மைக் எங்கே விட்டுருவணும்னு ஒரு பயமாகவும் இருக்குது. ஆனாலும் நல்லா தான் இருக்குது. நம்ம ஒரு பார்க் போவோம். பார்க் போயிட்டு அங்கே போனால் நல்லாயிருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அங்கே ஒரு குட்டி பார்க் இருக்குது. அங்கேனா வந்து கொஞ்சம் கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு தெரில. மணி இப்போ 5 கிட்ட ஆகுது. பார்ப்போம். எஸ், இந்த பார்க்கு தான் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாங்க போயிட்டு பார்ப்போம். அப்படி காலையில் 5 மணி ஆகுது. ஓப்பன் பண்ணி வா, ரன்னிங் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குயில் சத்தம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அன்றைக்கி டிஃப்ரெண்ட் வைவாகவே இருக்குது. மார்னிங் அந்த பேர்ட்ஸ் கத்துற அந்த சத்தம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் மூச்சு வாங்கிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் ஓடி. நல்லா இருக்குது. ஸ்வெட்டெலாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 months இருக்கும் நான் ரன்னிங் போய். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் சோம்பேறித்தனம் பட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன். பட் ஆனால் இப்போ இல்லை, வ்ளாக்காக நான் வந்து கண்டிப்பாக போட போகிறேன். ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. பார்க் ஆனால் நல்லா இருக்குது ஏர்லி மார்னிங். ஆனால் இங்கே யாரோ வந்து படிக்கன்னா கூட வந்து படிங்க. இது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் 4:30 5 o'clockலாம் நான் வந்ததே இல்லை. இங்கே போயிருக்கேன், 12th மெயின் ரோடு வரைக்கும் போயிருக்கேன். 12th மெயின் ரோட்டில் 4:30
ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே வந்து போயிருக்கேன். ஆனால் இந்த பார்க்குக்கு வந்து நான் இன்றைக்கி தான் வந்து வரேன். ஜஸ்ட்டு யோசனை ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு டவுட்டு தான். ஆனால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தூக்கமாக வருது. இல்லை பக்காவாக இருக்குது, நல்லா மெயின்டெனன்ஸாக இருக்குது. யாராவது வாக்கிங் வந்தால் என்னை இங்கே பார்க்கலாம். இனிமேல் எனக்கு இங்கே தான் இருப்பேன். நீ எப்பட்றா வெயிட் ஏறுறேன் அப்படின்ட்டு வந்து கேட்டிங்கன்னா, நான் வெயிட் ஏறினது வந்து மெயினாக இந்த ஹோட்டல் ஃபுட்டு தான். ஹோட்டல் ஃபுட்டுனால தான் கொஞ்சம் வந்து வெயிட் ஏறிட்டேன். ரொம்ப இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் ஹோட்டல் ஃபுட்டு வந்து முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருங்க. ஏன்னா அது ரொம்ப கேடாக இருக்குது. நான் அதனால் இப்போது அது சாப்பிட்றதே விட்டுட்டேன். நான் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் ஃபுட்டு வந்து என்னான்ட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஹெல்தி ஃபுட், ஹெல்தி டயட்டும் உங்களுக்கு வந்து நான் இந்த வெயிட் லாஸில் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாலும் சரி. நான் வீட்டில் இப்போது வந்து நான் வெயிட் வந்து 77 kg இருக்கேன். எவ்வளோ குறையுது வந்து கூடி சீக்கிரம் வந்து உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுவேன். ஆமாம், போயிட்டு விளையாடுவோமா? நல்லா தான் இருக்கும். யாராவது திட்டுவாங்களோ தெரியலையே. இப்போ விடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நல்லா மேலே வானம் பார்த்தாவே தெரியுது. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம விடிஞ்சிடுச்சு. 5:30க்கு மேலே ஆகுது. நம்ம அங்கே ரோட்லேயே நல்லா ஓடிட்டோம் ரன்னிங்கு. இங்கே வந்து சும்மா பார்க் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். கண்டிப்பாக லைட் அடிக்கடி வந்து கிளார் அடிக்குது. கொஞ்சம் வீடியோ ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். போக போக கரெக்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. இத்தனை நாளாக 4 நாளாக நான் வீடியோவே போடல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன்டா போடலன்ட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க. என்ன கண்டென்ட் போடுறதுன்னு எனக்கு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். கிடச்சிருச்சே, பண்ணி காட்டுருவோம். ஆமாடி, ஃபைனல் ரவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கப்போ முடிச்சுட்டு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் மீன்ஸ் அங்கேயே வந்து சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போவோம். அப்படி காலையிலே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக தான் இருக்குது. பார்ப்போம், நல்லா இருக்குது. யாரோ ஒரு அக்கா வந்து பார்க்குறாங்க. ஷூட்ஸ் நல்லா இருக்குது. ரன்னிங் போகிறோம். போத் லெக்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ ஆனால் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சுன்னா ஓடியாச்சு. இங்கே வந்து என்னென்னா கேமரா எடுக்கவே கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்க்கில் கேமரா எடுக்கலாம், நான் எதுவும் தப்பு பண்ணலையே, கேமரா எடுக்கலாம். ஆனால் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா கேமரா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி டே 1னால நான் எதுவுமே பேசலை. ஏதாவது பேசியிருந்துருக்கலாம். சரி, இன்றைக்கி ஃபஸ்ட் எடுத்தோடனே பேசலை. ஆனால் நான் நாளைக்கும் போக தான் போகிறேன். அங்கே போயிட்டு ஏன் எடுக்கக்கூடாது, ஏதோ ஒரு ரூல்ஸ் இருக்கா, அதுக்கான பெர்மிஷன் என்னென்னு நீங்கள் காட்டுங்க, நான் எடுக்காமல் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து நான் சொல்ல தான் போகிறேன். கண்டிப்பாக அந்த அக்கா மேலே என் மேலே அந்த அக்கா என்ன காண்டுன்னு தெரில. அந்த நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. விடிய ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் எனக்கு மேலே பார்த்தா தெரியும். சூரியன் வந்துடுச்சு. இனிமேல் அதுக்கப்புறம் என்ன காலைல ரொட்டீன் லைஃபாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னோட இந்த ஆங்கிள் நல்லா இருக்குது பார்க்கவும். காலைல விடிஞ்சிருச்சு, உங்களுக்கே தெரியும்ல. சூரியனும் காலையில் விடிந்தது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் யோகா மாதிரி பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டுலாம் குளிச்சிடலாம் போயிட்டு. காலையிலே காலைல வேலை இருக்குது. ஃபைன், தேங்க்ஸ். கோயில் நல்லா இருக்குல்ல, ஓப்பனாக இல்லையான்னு தெரியல.
ஓப்பன் மாதிரி தான் தெரியுது. பேசாமல் காலைல கோயிலுக்கே வந்துடுவோமா? கோயில் ஓப்பனில் தான் இருக்குது. ஆமாம், கோயில் ஓப்பனில் தான் இருக்குது. காலையிலே கிளம்பி வந்துடுவோமா? ஆனால் என்னென்னா எல்லாம் சாமிலாம் மூடி இருக்கே. இங்கேருந்து பார்த்தா தெரியுது, எப்போ ஓப்பன் தெரில. சரி, ஓகே, ஃபைன், நல்லா போய் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போயிட்டு வந்தாச்சு. நம்ம ரன்னிங் போயிட்டு வந்துட்டோம். காலையிலே என்னென்னா நம்ம வந்து சுகர் இல்லாமல் வந்து காஃபி குடிக்கணும். அதனால் வந்து காஃபிக்காக வந்து ஒன்லி காஃபி மட்டும்தான். நோ சுகர், நோ மில்க், இது இல்லாமல் எடுத்துப்பேன். இது வரைக்கும் சுகரோடு தான் எடுத்தேன். நம்மளும் வெயிட் லாஸ் பண்ணோம்ல, ஸோ அதனால் வந்து இப்போ இனிமேல் வந்து சுகர் இல்லாமல் தான் வந்து காஃபி. ஓகே, அரோமாயாக நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றியான என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நான் இப்போது ஒரு இன்ஸ்டாலையும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கேளுங்க. காலையிலேயே வந்து காஃபியோடு வந்து நம்மளோட நாள் இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு போய் இனிமேல் பாத்திங் எடுத்துக்கணும். சரி, டயர்டாக இருந்தது, சரி கொஞ்சம் சுகர் இல்லாமல் ஒரு காஃபி மட்டும் குடிப்போமே அப்படின்ட்டு தான் வந்தேன். கற்பனா சுடு தண்ணி குடிக்கிற மாதிரி தான். ஆமாம், நம்மள்ட்ட ஹனி இருந்தது, அதான் மறந்துட்டேன். ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, ஹனி நம்மள்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹனி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் நீங்கள் வந்து நேச்சுரல் தேனாக இருந்தால் நான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஹனி போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். கலக்கிறதுக்கு இனிமேல் ஸ்பூன் எடுக்க மறந்துட்டேன். ஒவ்வொரு டைம் எடுக்கணுமா? ஐயோ, ஸ்பூன் எதுக்கு? நம்மக்கிட்ட தான் கத்தி எடுக்கு. ஆமாம், ஸ்பூன் இன்னும் அது எங்கே இருக்குன்னு தெரில, அது இன்னும் தேடணும். ஸோ கத்திக்கிலே நல்லா கிண்டி இதை அப்படி போட்டு ஓகே ஃபைன் கைஸ், இன்னைக்கு டைம் ஆச்சு, வீடியோ ரன் ஆகிடுச்சு. திருப்பி மதியம் ஏதோ கண்டென்ட் இருந்தால் நான் வந்து மதியம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய், இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம ரன்னிங் போயிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாய். என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிறனாலும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். அதையும் வந்து பாருங்கள்.